வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய விமானப்படையில அதிக எண்ணிக்கையில மிட்டியார் மிசைல்களை இணைக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பு மிசைலான அஸ்ரா மிசைல்கள் இருக்கும் பொழுது எதற்காக அதிக எண்ணிக்கையில மிட்டியார் மிசைல்களை இந்தியா இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க? மிட்டியார் மிசைல்களோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த மிசைல்ல பயன்படுத்தப்பட்டிருக்க தொழில்நுட்பங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட், அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சமீபத்துல இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடோர் திட்டம் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதற்காக இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடோர் திட்டம் காரணமா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஜோ பைடன் எதற்காக திடீர்னு இப்படி ஒரு விஷயத்தை சொல்றாரு, எந்தெந்த நாடுகள் இந்த தாக்குதலுக்கு பின்னாடி இருக்கலாம் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட், கத்தார் நீதிமன்றம் 8 இந்திய முன்னாள் கடற்படை அதிகாரிகளுக்கு மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. இந்த விஷயம் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. ஏன்னா இந்தியா மற்றும் கத்தாருக்கு இடையிலான உறவு ஒரு நல்ல நிலையில இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த 8 முன்னாள் கடற்படை அதிகாரிகளுக்கு மரண தண்டனை விதிச்சிருக்காங்க அப்படின்னு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கேள்வி எழுப்பி வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் இந்த 8 முன்னாள் கடற்படை அதிகாரிகளும் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையே இரு நாடுகளும் ரொம்ப ரகசியமா வச்சிருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இந்த 8 முன்னாள் கடற்படை அதிகாரிகளும் தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். தற்போதைய நிலையில இந்திய விமானப்படையில் பயன்படுத்தப்பட்டு வரும் ரஃபேல் போர் விமானங்கள்ல மட்டுமே இந்த மிட்டியார் மிசைல்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. கிட்டத்தட்ட 250 மிட்டியார் மிசைல்களை இந்தியா பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மிசைல்களை இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள மற்ற விமானங்கள்ல இணைப்பதற்கு மிட்டியார் மிசைலை தயாரிக்கக்கூடிய MBDA நிறுவனம் மறுப்பு தெரிவிச்சு வந்தாங்க. இதற்கு காரணம் இந்திய விமானப்படையில் உள்ள Su-30 MKI தேஜஸ் போன்ற விமானங்கள்ல இஸ்ரேல் இல்லனா ரஷ்ய தயாரிப்பு ரடார்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. ரஷ்ய மற்றும் இஸ்ரேல் தயாரிப்பு ஃபயர் கண்ட்ரோல் ரடார் சிஸ்டத்துல தங்களுடைய மிசைல்களை இணைப்பதற்கு MBDA நிறுவனம் மறுப்பு தெரிவிச்சு வந்தாங்க. இதன் காரணமா மிட்டியார் மிசைல்களை இந்திய விமானப்படையின் மற்ற விமானங்கள்ல பயன்படுத்த முடியாத நிலை இருந்துச்சு. இந்த விஷயம் இந்திய விமானப்படைக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்பட்டது. ஏன்னா உலகத்திலே தலை சிறந்த ஏர் டு ஏர் மிசைலான மிட்டியார் மிசைல்களை தன் படையில் இணைத்திருந்தும் அனைத்து விமானங்களையும் பயன்படுத்த முடியாத நிலையில இந்திய விமானப்படை இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம மிட்டியார் மிசைல்களுக்கு நிகரான மிசைல் அப்படின்னா இந்தியா உள்நாட்டிலே தயாரித்து வரும் அஸ்ரா MK3 மிசைல சொல்லலாம். இந்த மிசைல முழுவதும் டெவலப் செய்து முடிப்பதற்கு சில வருடங்கள் ஆகலாம். இந்த கால இடைவெளியில பயன்படுத்துவதற்கு இந்தியாவுக்கு 200 கிலோமீட்டருக்கும் அதிகமான தாக்குதல் வரம்பு கொண்ட ஒரு ஏர் டு ஏர் மிசைல் மிகவும் அவசியம். இதன் காரணமாக தான் தற்போது அதிக எண்ணிக்கையில மிட்டியார் மிசைல்களை இந்திய விமானப்படையில் இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. MBDA நிறுவனத்துடனான இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்தியா Su-30 MKI மற்றும் தேஜஸ் MK-1A விமானத்துல இந்தியா உள்நாட்டிலே தயாரித்த வீருபக்ஷி ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேண்டரே ரடார் சிஸ்டம் மற்றும் உத்தம் ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேண்டரே ரடார் சிஸ்டத்தை இந்த விமானத்துல இணைக்க போறாங்க. இதனால ரஷ்யா மற்றும் இஸ்ரேலி ரடார் சிஸ்டங்கள் இந்த விமானத்துல இருந்து நீக்கப்பட உள்ளது. இதன் காரணமா MBDA நிறுவனம் மிட்டியார் மிசைல்களை Su-30 MKI மற்றும் தேஜஸ் விமானங்களை இணைப்பதற்கு தற்போது ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. மிட்டியார் மிசைல்களை Su-30 MKI போர் விமானங்களை இணைப்பது இந்தியாவுடைய ஏர் டு ஏர் காம்பேட் கேப்பபிலிட்டியை பெருமளவு அதிகரிக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. தற்போது இந்திய விமானப்படையில 36 ரஃபேல் போர் விமானங்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த விமானங்கள்ல மட்டுமே இந்த மிட்டியார் மிசைல்களை பயன்படுத்த முடியும். இந்த உள்நாட்டு ரடார் சிஸ்டங்களை Su-30 MKI போர் விமானங்களை இணைப்பதன் மூலம் இந்திய விமானப்படையில உள்ள அனைத்து விமானங்களையும் இந்த மிசைல இணைக்க முடியும். மிட்டியார் மிசைல்களை அதிக எண்ணிக்கையில இந்திய விமானப்படையில் இணைப்பதன் மூலம் சீனா மற்றும் பாகிஸ்தானை விட ஒரு சக்தி வாய்ந்த ஏர் டு ஏர் மிசைல இந்திய விமானப்படை பயன்படுத்துவாங்க.
ஒரு யுத்த நேரத்துல இந்த மிசைல்கள் இந்திய விமானப்படைக்கு மிகப்பெரிய அளவுல உதவி செய்யும். இந்த மிட்டியார் மிசைல்கள்னால அதிகபட்சமா 200 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைலோட ஸ்பெஷாலிட்டியே இந்த மிசைலோட நோ எஸ்கேப் ஜோன், அதாவது மிசைல் டார்கெட்டை நோக்கி பறந்து கொண்டிருக்கும் பொழுது டார்கெட் 60 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் எங்கு நகர்ந்தாலும் இந்த மிசைல்கள்னால டார்கெட்டை கண்டுபிடித்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். மிட்டியார் மிசைல்கள்னால மாக் 4 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 4 மடங்கு வேகமா சென்று இந்த மிசைல் தாக்குதல் நடத்தும். மிட்டியார் மிசைல்கள்ல சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட் இன்ஜின் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த தொழில்நுட்பத்தை உலகின் வெகு சில நாடுகள் தான் டெவலப் செஞ்சிருக்காங்க. சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட் தொழில்நுட்பத்தை அஸ்த்ரா MK3 மிசைலுக்காக இந்தியா டெவலப் செய்ய முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைல்ல டார்கெட்டை கண்டுபிடித்து தாக்குதல் நடத்துவதற்கு இனிஷியல் கைடன்ஸ், மிகோஸ் அப்டேட் வயா டேட்டா லிங்க் மற்றும் மிசைலோட இறுதி கட்டத்துல ஆக்டிவ் ரடார் ஹோமிங் சிஸ்டமும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மிசைல்கள் உலகின் பல்வேறு விமானங்கள்ல இணைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா F-35 லைட்னிங் 2, சாப் நிறுவனத்தின் கிரிபன் விமானம், ரஃபேல் போர் விமானம், யூரோ ஃபைட்டர் டைஃபூன் போன்ற பல்வேறு விமானங்கள்ல இணைக்கப்பட்டிருக்கு. ஏர் டு ஏர் காம்பாக்ட்ல தன்னுடைய கேப்பபிலிட்டியை அதிகப்படுத்துவதற்கு மிட்டியார் மிசைல் தவிர அஸ்த்ரா MK1 மிசைல்களை அதிக எண்ணிக்கையில இந்திய விமானப்படையில ஏற்கனவே இணைச்சிருக்காங்க. இது தவிர அஸ்த்ரா MK2 மிசைல் இன்னும் ஓரிரு மாதங்கள்ல சோதிக்கப்பட உள்ளது. இந்த மிசைல் சோதனை வெற்றிகரமா முடிக்கப்பட்டால் இந்த மிசைல் இன்னும் ஓரிரு வருடங்கள்ல அதிக எண்ணிக்கையில இந்திய விமானப்படையில் இணைக்கப்படும். அஸ்த்ரா MK2 மிசைல்னால 160 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். அஸ்த்ரா MK1, அஸ்த்ரா MK2 மற்றும் மிட்டியார் மிசைல், இந்த 3 மிசைல்களும் இந்திய விமானப்படையின் ஏர் டு ஏர் காம்பேட் கேப்பபிலிட்டியை மிகப்பெரிய அளவுல உயர்த்தும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அடுத்த அப்டேட், சமீபத்துல இந்தியால வச்சு நடைபெற்ற G20 மாநாட்டுல வச்சு இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடோர் திட்டத்தை அறிவிச்சாங்க. இந்த திட்டத்திற்காக இந்தியா, அமெரிக்கா, UAE, சவுதி அரேபியா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, யூரோப்பியன் யூனியன் போன்ற பல நாடுகள் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டாங்க. இந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட ஒரு சில நாட்கள்ல இஸ்ரேல் மீது அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் இயக்கம் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து சமீபத்தில் பேட்டியளித்த US பிரசிடென்ட் ஜோ பைடன் இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடோர் திட்டத்தை சீர்குலைப்பதற்காக தான் ஹமாஸ் இயக்கத்தை பயன்படுத்தி சில நாடுகள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதற்கான ஆதாரம் தன்னிடம் இல்ல, ஆனா இது தொடர்பா விசாரணைகள் நடைபெற்று வருவதா அவர் சொல்லியிருக்காரு. இஸ்ரேலியன் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெதன்யாகு சமீபத்துல ஐநா சபையில இந்த இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடோர் திட்டம் குறித்து பேசியிருந்தாரு. இந்த திட்டத்தின் மூலமா இஸ்ரேல் மிகப்பெரிய அளவுல பயனடையும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அவர் பேசிய சில நாட்கள்ல இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஜோ பைடன் இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடோர் திட்டத்தை செயல்பட விடாமல் தடுப்பதற்கு தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குன்னு சொல்வதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த திட்டம் அறிவித்த உடனே துருக்கி இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடோர் திட்டம் சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்திற்கு எதிரான திட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இதனால பல நாடுகள் இந்த திட்டத்திற்கு எதிராக மறைமுகமா செயல்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஜோ பைடன் சந்தேகிக்கிறாரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா துருக்கி, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் இந்த திட்டத்தை சீர்குலைப்பதற்காக இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் அப்படின்னு அவர் சந்தேகிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஹமாஸ் இயக்கம் இஸ்ரேல் மீது நடத்திய இந்த தாக்குதல் ஒரு தற்கொலைக்கு சமம். ஏன்னா இஸ்ரேல் மீது ஹமாஸ் இயக்கம் இது போன்ற ஒரு தாக்குதலை நடத்தினாங்கன்னா காசா பகுதியிலிருந்து அதோடு ஹமாஸ் இயக்கம் முழுவதும் ஒழிக்கப்படும் அப்படின்னு நன்றாகவே தெரியும். அப்படி இருந்தும் அவங்க இந்த தாக்குதலை நடத்தி இருக்காங்கன்னா வேறு சில நாடுகள் அவர்களுக்கு துணையா இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸுக்கு இடையிலான யுத்தம் 21வது நாளா நடந்துகிட்டு இருக்கு. என்ன பொறுத்தமட்டில் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலிய ராணுவத்துக்கு இடையிலான இந்த யுத்தத்துல இன்னும் வரும் நாட்கள்ல தான் சண்டை இன்னும் உக்கிரமா நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் இஸ்ரேல் விமானப்படையை பயன்படுத்தி மட்டுமே தாக்குதல் நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் வரும் நாட்கள்ல தான் காசா பகுதிகளுக்குள் இஸ்ரேல் ராணுவம் நுழைந்து தாக்குதல் நடத்தும். ஹமாஸ் இயக்கம் காசா பகுதியில மிகப்பெரிய அளவுல சுரங்க பாதைகளை அமைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதனால இந்த யுத்தம் இன்னும் சில மாதங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயம் தான் சைனா
துருக்கி, ஈரான் போன்ற நாடுகளுக்கு தேவை. பார்க்கலாம் இஸ்ரேல் எவ்வளவு விரைவா இந்த யுத்தத்தை முடிக்கிறாங்க அப்படின்னு. அடுத்த அப்டேட், அக்டோபர் 2022ல 8 இந்திய முன்னாள் கடற்படை அதிகாரிகளை கத்தார் நாட்டின் உளவு அமைப்புகள் கைது செய்றாங்க. அவங்க எதற்காக கைது செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே இதுவரைக்கும் சரியா தெரியல. அது மட்டும் இல்லாம கைது செய்யப்பட்ட உடனே இந்த விஷயத்தை கத்தார் இந்திய தூதரகத்துக்கு தெரிவிக்கப்படல. கைது செய்யப்பட்டு 3 நாட்கள் கழித்து அந்த 8 கடற்படை அதிகாரிகளும் தங்கள் உறவினர்களுக்கு தொலைபேசி மூலம் அழைப்பதற்கு பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. அவங்க போன்ல பேசினதுக்கு பிறகுதான் இந்தியன் எம்பசிக்கு 8 முன்னாள் கடற்படை அதிகாரிகளை கைது செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயமே தெரிய வந்திருக்கு. இந்த சூழ்நிலையில கைது செய்யப்பட்ட நபர்களுக்கு எதிராக கத்தார் நாட்டு நீதிமன்றத்துல வழக்கு நடைபெற்று வந்தது. இந்த வழக்கை நடத்துவதற்கு இந்திய தூதரகம் உதவி செஞ்சது. ஆனா யாரும் எதிர்பாராத விதமா இந்த 8 நபர்களுக்கும் கத்தார் நீதிமன்றம் மரண தண்டனை கொடுத்திருக்காங்க. இந்த 8 நபர்களும் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்தியா மற்றும் கத்தார் நாடுகள் மிகவும் ரகசியமா வச்சிருக்காங்க. ஆனா சில உறுதிப்படுத்தப்படாத இடங்கள்ல இருந்து இந்த 8 கடற்படை அதிகாரிகளும் இஸ்ரேலுக்காக உளவு பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 8 கடற்படை அதிகாரிகளும் ஒரு டிஃபென்ஸ் நிறுவனத்துல வேலை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த நிறுவனம் நீர்மூழ்கி கப்பல்கள், போர்க்கப்பல்கள் போன்றவற்றை தயாரிக்கக்கூடிய நிறுவனம். இந்த 8 அதிகாரிகள் கைதுல பல சந்தேகத்தக்க விஷயங்கள் இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த 8 நபர்களும் கைது செய்யப்பட்ட பிறகு அவங்க வேலை செஞ்ச டிஃபென்ஸ் நிறுவனத்தோட வெப்சைட்ல மிகப்பெரிய மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. கைது செய்யப்படுவதற்கு முன்பு வரைக்கும் அந்த வெப்சைட்ல என்ன போடப்பட்டிருந்துச்சுன்னா கத்தார் கடற்படைக்கு அவங்க நீர்மூழ்கி கப்பல்களை கட்டி கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஆனா தற்போது அந்த செய்தியை அந்த வெப்சைட்ல இருந்து நீக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம எதற்காக இந்த 8 அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இரு நாடுகளும் ரொம்ப ரகசியமா வச்சிருக்காங்க. கத்தார் மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான உறவு நல்ல நிலையில இருக்கு. 2015வது வருடம் கத்தார் நாட்டோட அரசர் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்திருந்தாரு. இந்தியா மற்றும் கத்தாருக்கு இடையே ராணுவ ரீதியிலான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கு. இந்திய கடற்படையின் போர்க்கப்பல்கள் கத்தார் நாட்டு துறைமுகங்கள்ல அடிக்கடி நிறுத்தி வைக்கப்படுகின்றது. இரு நாடுகளும் இணைந்து ராணுவ கூட்டு பயிற்சிகள்ல ஈடுபடுறாங்க. அது மட்டும் இல்லாம வர்த்தக ரீதியாகவும் கத்தார் மற்றும் இந்தியாவுக்கு இடையே ஒரு நல்ல உறவு இருக்கு. கிட்டத்தட்ட 15 பில்லியன் அமெரிக்க டாலர் வர்த்தகம் இரு நாடுகளுக்கும் இடையில் நடைபெறுது. அது மட்டும் இல்லாம பெருமளவு இந்தியர்கள் கத்தார்ல வேலை செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது எதற்காக கத்தார் இந்த 8 கடற்படை அதிகாரிகளையும் கைது செஞ்சிருக்காங்க அப்படின்னு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் கேள்வி எழுப்பி வந்துகிட்டு இருக்காங்க. தற்போதைய நிலையில இந்திய அரசாங்கம் இந்த 8 முன்னாள் கடற்படை அதிகாரிகளுக்கு எதிராக கொடுக்கப்பட்டிருக்க தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லனா இரு நாடுகளுக்கும் இடையே ரகசியமான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு இந்த அதிகாரிகளை விடுதலை செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. கத்தார் நாட்டோட மன்னர் நினைத்தா இந்த 8 அதிகாரிகளையும் விடுவிக்கலாம். அதுவும் கத்தார் நாட்டோட நேஷனல் டேல இவர்களை விடுவிக்க முடியும். பார்க்கலாம் இந்த 8 அதிகாரிகளை கத்தார் விடுவிக்கிறாங்களா இல்ல தண்டனையை நிறைவேற்றுறாங்களா அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.